ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். பொம்பளை பசங்களை பெற்ற எல்லா பேரண்ட்ஸுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அது பேர் சுகன்யா சம்ரிதி யோஜனா, SSY. இது இந்தியன் கவர்மெண்ட்டால் 2015 கொண்டு வரப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தா, அந்த காலத்தில் பொம்பளை பசங்களுக்கு இன்னும் அவங்களோட வெல்ஃபேர்ஸை ஒரு எஜுகேஷன் வைஸோ இல்லாட்டி அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்துக்குமே அவங்கள இன்னும் மேலப்படுத்தணும் மெம்மேற்படுத்தணும் அப்படிங்கிறதுனால 2015 ஒரு 100 கோடி ரூபாங்கிற ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட இந்தியன் கவர்மெண்ட்டால் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஸ்கீம். பல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது, பட் ஸ்டில் இது ரொம்பவே ஃபேமஸாக ரொம்பவே ஒரு ஒரு எல்லாரும் இதை எடுக்கிறதுக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான விஷயமா எது கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இதோட டேக்ஸ் எக்ஸம்ஷனும் அண்ட் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ரொம்ப நல்ல மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்க்கும்போது இது ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இதோட டேக்ஸ் எக்ஸம்ஷனும் இது ரெண்டுமே மக்களை அதிகமாக ஈர்க்குது இந்த மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஸ்கீமோட ரொம்ப கம்ப்ளீட் டேட்டாவும் கம்ப்ளீட் அனாலிசிஸும் அண்ட் இது ஃபைனலாக பார்க்கும்போது இதோட இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனாவோட கேல்குலேட்டரும், அதாவது நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எத்தனை வருஷத்தில் இந்த பர்டிகுலர் வருஷங்களில் எத்தனை வருஷத்தில் உங்களோட மெச்சூரிட்டி வரும்போது எவ்வளோ அமௌண்ட் உங்கள் கையில் வரும் அப்படிங்கிற மாதிரியும் இதோட இன்னும் எல்லா டீட்டெயிலும் நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம். சோ ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பை தி வே, திஸ் இஸ் பிரகாஷ். வெல்கம் பேக் டு ட்ராக் வேர்ல்ட். ஓகே, இப்போது சுகன்யா சம்ரிதி யோஜனா அப்படின்னா யாருக்குன்னு நம்ம பார்த்துட்டு நம்ம நம்மளோட பொம்பளை பசங்களுக்கு நம்ம பெற்ற குழந்தைங்களுக்கு அதுக்காக பண்ணுற ஒரு விஷயம். இப்போ இதை யார் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா, இதை நீங்கள் ஒன்ஸ் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸாவோ அம்மா அப்பாவாக இருக்கலாம், இல்லாட்டி அந்த பொண்ணோட கார்டியனாக இருக்கலாம், அந்த பொம்பளை குழந்தையோட கார்டியனாவோ இல்லை பேரண்ட்ஸாக இருக்கும்போது நீங்கள் போய் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் இல்லாட்டி இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு கமர்ஷியல், அதாவது ஆத்தரைஸ்டு கமர்ஷியல் பேங்க்ஸில் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். இதோட பேசிக் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தா, முதல் விஷயம், அந்த பொண்ணு அவங்க ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஒரு வெளிநாட்டு நபருக்கு இது அவ்வளவு கிடையாது, இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம் பார்த்தா, அந்த பொண்ணு 10 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். அந்த பொண்ணுக்கு ஒரு 11 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா கூட இந்த ஸ்கீமில் அவங்க எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ 10 வயசுக்குள்ளே இருக்கணும். அண்ட் ஒரே ஒரு பொண்ணுக்கு ஒரு அக்கௌண்ட் தான் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு 2 பொண்ணு இருக்காங்க அப்படின்னா 2 பொண்ணுக்கும் 2 டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரே அக்கௌண்ட்டில் கூட நீங்கள் 2 பொண்ணுக்கும் தேவையான பணத்தை கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் பேசிக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. நெக்ஸ்ட் இது எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம் அண்ட் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள்லாம் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னா, மினிமம் 250 ரூபாயிலேருந்து அந்த அக்கௌண்ட்டில் மினிமம் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் மினிமம் 250 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஆப்வியஸாக அந்த 1.5 லட்ச ரூபா உங்களுக்கு அந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாபில் 80C படி அந்த 1.5 லட்ச ரூபா உங்களுக்கு சலுகையாக பண்ணுறாங்க, எக்ஸம்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ அண்ட் இன்னொரு விஷயம், இந்த 1.5 லட்ச ரூபாவை நீங்கள் ஃபுல்லாகவும் கட்டலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு SIP மாதிரி மாதம் ஒரு 12,500 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ 12,500 சொல்லிட்டு நீங்கள் அந்த ஒரு 12 மாதத்துக்கு பிரித்து 1.5 லட்ச ரூபாய் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பே பண்ணலாம். ஸோ இந்த 1.5 லட்ச ரூபாய் 80Cயில் உங்களுக்கு போயிட போகுது. அண்ட் மினிமம் 250 நீங்கள் இதை பே பண்ணணும். எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து 15 வருஷத்துக்கு நீங்கள் இதை பே பண்ணணும். லைக் ஃபஸ்ட் டைம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு வாட்டி பே பண்ணுவீங்க, அது இல்லாமல் 14 டைம்ஸ். ஸோ விச் இஸ் 15 டைம்ஸ் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. எவ்வளோ காசோ மினிமம் 250லேருந்து அந்த 1.5 lakhs வரைக்கும். இந்த அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கக்கூடிய காலகட்டம் 21 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஆமாம், அதாவது 15 வருஷம் தான் நீங்கள் காசு பே பண்ணியிருப்பீங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த 6 வருஷம் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. பட் இந்த அக்கௌண்ட் 21 வருஷம் ஆக்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் பொண்ணுக்கு இப்போ நீங்கள் தான் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு வயசு ஆகுது அப்படின்னா, ஒரு வயசில் நீங்கள் அந்த பொண்ணுக்காக இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. பொண்ணோட பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணுறது யார் அப்படின்னா, ஒன்று பேரண்ட்ஸ் இல்லை கார்டியன். இப்போ அதை ஓப்பன் பண்ணுறீங்க. பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒரு வயசுலேருந்து 21 வருஷம், ஸோ கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கு 22 வயசு ஆகும்போது அந்த அக்கௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். இல்லை பொண்ணுக்கு 10 வயசு ஆகுது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட 31 வயசு இருக்கும். ஏன்னா 21 வருஷம்ல 31 வயசு இருக்கும் அந்த அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கும். இந்த அக்கௌண்ட்டு இப்போ இன்கேஸ் இந்த பணத்தை வச்சு நீங்கள் பொண்ணோட படிப்புக்கோ இல்லாட்டி அது கல்யாணத்துக்கோ நீங்கள் இதை பயன்படுத்திக்க முடியும். இன்கேஸ் பொண்ணுக்கு ஒரு 24 வயசு 25 வயசில் கல்யாணம் ஆகுது, பட் இந்த அக்கௌண்ட் 21 இயர்ஸ் 31 வயசில் தான் எக்ஸ்பைரி ஆகணும், மெச்சூர் ஆகணும். இன்கேஸ் 25 வயசில் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே அந்த அக்கௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடணும். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு அந்த அக்கௌண்ட் அந்த பொண்ணு பேரில் இருக்கக்கூடாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிடும். இல்லை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும் மேனுவலாகவே. ஸோ அந்த பணத்தை வச்சு நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு படிப்புக்கோ இதோ பண்ணலாம். இப்போ நீங்கள் காசை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சினாரி உங்கள் பொண்ணுக்கு ஒரு வயசாகுது, அப்படி நீங்கள் காசு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஒரு வயசில் ஆரம்பித்து
நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அடுத்து ஒரு 15 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் பொண்ணுக்கு ஒரு 16-17 வயசு ஆகுது. ஸோ இப்போ 18 வயசுங்கிறதா மினிமம் டெட்லைன். அந்த வயசுக்கு அப்புறம் தான் வந்து உங்களால் வந்து பணத்தை வந்து வித்ட்ரா பண்ண ஆரம்பிக்க முடியும். ஒரு குழந்தை பொண்ணுக்கு வந்து இப்போ படிப்பு செலவுக்குன்னு கொஞ்சம் காசு எடுத்துக்கிறேன், அப்புறம் கல்யாணத்துக்குன்னு கொஞ்சம் காசு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் விருப்பம் நீங்கள் எப்படினாலும் பிரித்து எடுத்துக்கலாம். இல்லை ஒரு எமர்ஜென்சி, எனக்கு நான் வந்து என் பணத்தை வந்து நான் கொஞ்சம் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பார்ஷலாக 50%, அன்லெஸ் ரொம்ப எமர்ஜென்சி கேஸாக இருந்தால் பார்ஷல் 50% இருக்கும் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். அதுவும் 5 வருஷம் கடந்ததுக்கப்புறம் தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து 5 வருஷம் கடந்ததுக்கப்புறம் தான் பார்ஷல் வித்ட்ராவிலே நீங்கள் பண்ண முடியும். பட் நம்ம வந்து இப்போ இந்த வருஷம் போட்டுனே இருக்கேன், பட் குறிப்பிட்ட ஒரு வருஷம் வந்து நான் போட முடியல. ஒரு 4-5 வருஷம் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா நம்ம 15 வாட்டி போடணும், இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த அக்கௌண்ட்டில் கரெக்டாக. இப்போ நான் ஒரு 5-6 வாட்டி போட்டேன், இல்லை 10 வாட்டி நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். 11வது வாட்டி வரும்பொழுது, அந்த 11th இயர் வரும்போது, அந்த நேரத்தில் ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் ட்ரபிள் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் அந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு 250 ருபீஸாவது ஒரு வருஷத்தில் 250 ருபீஸாவது நீங்கள் அக்கௌண்ட்டில் காசை போட்டால் தான் அந்த அக்கௌண்ட் ஆக்டிவேட்டடாக இருக்கும், இல்லாட்டி அது ஃப்ரீஸ் ஆகிடும். நீங்கள் அப்படி ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பெனால்ட்டி 50 ரூபாய் இப்போதைக்கு. ஸோ பெனால்ட்டியோட நீங்கள் வந்து 250 ப்ளஸ் அது 50, அதாவது நீங்கள் எவ்வளோ பணம் கட்டுறீங்களோ ப்ளஸ் 50 ருபீஸ் பெனால்ட்டியோட நீங்கள் கட்டுவீங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் தான் இதோட மினிமம் டு மேக்ஸிமம் அமௌண்ட்டு, அதோட வித்ட்ராவல் டைம், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க 2015 ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட 9.2% வரைக்கும் அந்த ரேட் சைக்கிள்லேருந்து ஆரம்பித்தாங்க. அண்ட் இப்போ அது எங்கே நிற்கிது அப்படின்னு பார்த்தா நியர்லி 8.2% வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இது எதை டிபெண்ட் பண்ணினா நம்மளோட இந்தியாவோட அந்த ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள், அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன், இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி அவங்க இப்போ ரீசெண்டாக கடந்த ஒரு வருஷமாக வந்து 8.2% வந்து அவங்க வச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் நியர்பை இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸோ இல்லை ஒரு கமர்ஷியல் பேங்க், அதாவது ஆத்தரைஸ் பண்ண கமர்ஷியல் பேங்க்கு நீங்கள் போகிறீங்க, போயிட்டு அங்கே இருக்கிற அவங்க ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுக்க போகிறீங்க. எக்ஸ்ட்ரா அவங்க என்ன டீட்டெயில் கேட்பாங்கன்னா அந்த குழந்தை பிறந்ததோட பர்த் சர்டிஃபிகேட்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த டெபாசிட் பண்ண போகிறாரில்ல அந்த பேரண்ட்ஸோ இல்லை கார்டியனோ அவங்களோட ஐடி ப்ரூஃபு, அப்புறம் பெர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய அட்ரஸோ இல்லை டெம்பரரி அட்ரஸ் ப்ரூஃபு, இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு அவங்க ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து நம்ம டீட்டெயிலாக ஒரு பார்த்துருப்போம் எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போகிறாங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ மினிமம்லேருந்து ஆரம்பித்து எவ்வளோ இது ஃபைனு, ப்ரீமெச்சூர் க்ளோசர் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போம். இப்போ உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த சுகன்யா சம்ருத்தி யோஜனாவோட ஒரு கேல்குலேட்டர் காட்டுறேன். லைக் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் அது உங்களுக்கு ப்ரீமெச்சூர் அந்த மெச்சூரிட்டி டைமில் உங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு இதில் ஒரு உங்களுக்கு புரிதல் வரும்பாங்களேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம சொன்ன அந்த சுகன்யா சம்ருத்தி யோஜனாவோட கேல்குலேட்டர். இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து மேக்ஸிமம் இருக்கக்கூடிய அந்த லிமிட்டை போடுறோம். இப்போ 1,50,000. ஸோ 1,50,000 நம்ம வந்து அதுதான் மேக்ஸிமம் லிமிட்டாகவும் இருக்கும். ஸோ உங்களால் அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ பொண்ணுக்கு வயசு என்ன அப்படின்ட்டு நான் இந்த சினாரியோவில் ஜஸ்ட் பொண்ணுக்கு வந்து ஒரு வயசு அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன், இல்லை 5 வயசு 10 வயசு whatever. பட் மேக்ஸிமம் லிமிட் 10 வருஷம் நமக்கு இருக்குது. நீங்கள் வந்து ஒரு வயசுங்கிற மாதிரி நான் சினாரியோ இப்போ ஒரு வயசு பொண்ணுக்கு ஆகுது. இப்போ ஸ்டார்ட் பீரியட் இப்போ 2025 இப்போ நம்ம 2025 நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 25 நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்பொழுது உங்களுக்கு இங்கே கிளியராக வந்து தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இதோட 8.2% கொடுக்குறாங்க. அண்ட் இந்த 8.2% இன்டர்னலாக உள்ள காம்பவுண்டிங் நடந்துகிட்டே இருக்கும் 21 இயர்ஸ்க்கும். ஸோ பார்த்தா உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து இன்வெஸ்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க எவ்வளோன்னு பார்த்தா 22,50,000 வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இப்போ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து 1,50,000 வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அண்ட் அதை வந்து நம்ம என்ன சொன்னோம் 15 வாட்டி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் 15 டைம்ஸ். ஸோ 15 டைம்ஸ் நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து 22,50,000 நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ 22,50,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களோட டோட்டல் ரிட்டர்ன்ஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா 46,77,000 உங்களுக்கு வரும். அண்ட் மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 69 lakhs நியர்லி. ஸோ நியர்லி 70 lakhs. அண்ட் இதோட மெச்சூரிட்டி டைம் வந்து 46, அதாவது 25 ஆரம்பிச்சா இங்கேருந்து 21 வருஷம் கழிச்சு தான் இதோட மெச்சூரிட்டி டைம். 21 வருஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக இந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடும். ஒன்று அப்படி இல்லாட்டி உங்களோட பொன் குழந்தைக்கு வந்து கல்யாணம் ஆகும் பட்சத்தில் அப்போ வந்து இந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகும். இது 2 தான் சினாரியோ. ஸோ இப்போ இது வந்து 25லேருந்து பார்த்தா 21 வருஷம் 46 வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த கேல்குலேட்டர் மூலமாக நீங்கள் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, லைக் ஒரு மாதத்துக்கு நீங்கள் 10,000 போடுறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 1,20,000. இல்லை மாதத்துக்கு நீங்கள் ஒரு 500 தான் போட முடியும் அப்படின்னாலும் நீங்கள் அதை இல்லை ஸோ போட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுக்கு என்ன வயசு, என்ன வருஷம் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க எல்லாத்தையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடச்சிடும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கீமை பற்றி கம்ப்ளீட்டாக. ஸோ உங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை ஒரு ஸ்டாக்ஸ் அதெல்லாம் போகிறதுக்கு எனக்கு பயம், இல்லாட்டி நான் அதிலேயே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு பார்சலாக என்
குழந்தைக்குன்னு நான் வந்து கொஞ்சம் ஒரு சேஃப்டி சைடாகவும் ஒரு டேக்ஸ் டிடெக்ஷனுக்காகவும் ஒரு டேக்ஸ் பர்பஸ்க்காகவும் நான் ஒரு ஃபிக்ஸடாக ஒரு இன்கம் வர மாதிரி ஒரு சேவிங் ஸ்கீமில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் நான் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பெஸ்ட்டு ஸ்கீமாக இருக்கக்கூடியது வந்து இந்த சுகன்யா சம்ருத்தி யோஜனா தான். நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். அண்ட் மற்றவங்களுக்கும் வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம் யார் யாரெல்லாம். அண்ட் இது வந்து பொம்பளை பசங்க இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீம் ஒர்க் ஆகும். ஆம்பளை பசங்க வச்சுருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இன்கேஸ் அப்படி இருந்தது நான் கண்டிப்பாக வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, ட்ராக் வேர்ல்ட்.